நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிளில் 4.1 அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னா என்னங்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா நான் சொல்கிறேன். சொல்லுங்கம்மா, தெரிஞ்சால் சொல்லுங்கள். பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா ரேஞ்சை மீன் பண்ணுது. ஓகேவா? இப்போது இதோட சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2ஓட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கொஷின். ஏன்னா நம்ம சைன் இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. நம்ம ஃபங்க்ஷன் எப்படி போவோம்னா -1லேருந்து +1 வரைக்கும் போவோம். அதோட ரேஞ்சு எங்கே போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருவான்? நேற்று என்ன பார்த்தோம்? -90லேருந்து +90க்குள்ளே இருப்பான். கரெக்டு தானே? இந்த டயக்ராம்லாம் போட்டு வரைஞ்சி கொடுத்தனம்மா. இப்போ அந்த விஷயம் தான் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் என்ன, இந்த இடத்துல நெகட்டிவ் கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ணுவேன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x அதை வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எழுத முடியும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதே இதுதான் நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம். சைன் -x வந்து சைன் -x -sin x அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் வந்து அப்படியே இங்கே டிக்டோ பண்ணிக்கிறேன். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து சைன் வந்து உங்களுக்கு -1/2 எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இப்படி யோசிக்கக்கூடாது. லைக் 1/2ன்னு இருக்குது, இது எப்போ நம்ம வேல்யூ எடுக்கும்? ஏன்னா இந்த இன்டர்வல்குள்ளே -1லேருந்தும் +1க்குள்ளே π/2னா உங்களுக்கு அதான் 1/2னா ஆஃப் ரேடியஸு, அப்போ 0.5 அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. இங்கே முதல்ல நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். -1 தென் 1/2. இப்போது 1/2 எப்போ எடுப்பான் அப்படிங்கிறத வந்து அப்படி யோசிக்கணும். சைன் வந்து எப்போ 1/2 எடுப்பாமா? ஹலோ, π/6 அவ்வளோதான். π/6ன்னு எடுத்து போட வேண்டியதான். அதுக்கப்புறமா இந்த சைன் இன்வர்ஸும் இவனும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுவான். இப்போது இங்கே -π/6. இப்போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்குள்ளே வந்துடுவான். ஓகேவா? இஸ் பிலாங்ஸ் டு த -π/2 அண்ட் +π/2, அதான் 90 டிகிரிக்குள்ளே கண்டிப்பாக இருப்பான். இது கண்டிப்பாக லை ஆயிடுவான். ஸோ அவர் பிரின்சிபல் வேல்யூ இஸ், நம்மளோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு இருந்திருப்பான். ஓகேவா? அப்போது இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னோட பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து -π/6. அதை வந்து அதோடு நிறுத்தலை, ரேடியண்ட்டாகவும் கேட்டிருக்கான், டிகிரியாகவும் கேட்டிருக்கான். அப்போது ஃபஸ்ட்டு ரேடியண்ட்டு அப்படிங்கிறதுனா என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த டேபிள் எழுதும் போது. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ரேடியன்னா என்ன, டிகிரினா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. என்னன்னா ரேடியன்னா எல்லாமே உங்களுக்கு π/6 π/2 இதெல்லாம் நம்ம ரேடியண்ட்டாக நோட்டேட் பண்ணுவோம். ஓகேவா? அதே வந்து டீட்டாவை வந்து நம்ம டிகிரின்னு சொல்லுவோமா? இப்போது நம்ம ரேடியனுங்கிறது வந்து π/6 π/2 π/a 2πa எக்ஸட்ரா இந்த மாதிரி பையை வச்சு எழுதுறது எல்லாமே நம்ம வந்து ரேடியன்னு சொல்லுவோம். டிகிரிங்கிறது வந்து 30 டிகிரி, இங்கே மேலே போடுறோம்ல 60 டிகிரி. புரியுதா? அப்போது எனக்கு வந்து வேல்யூ ஆஃப் த பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து -π/6. இது வந்து எனக்கு ரேடியன். ஓகேவா? அப்போது -π/6 தான் அவர் ரேடியன். ஓகேவா? அண்டு டிகிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு π/6ஓட π/6னா அது டிகிரி எப்படி சொல்லுவீங்க? 30 டிகிரின்னு சொல்லுவீங்களா? கரெக்டாமா? ஸோ 30 டிகிரி, இங்கே நெகட்டிவ் இருக்கனால -30 டிகிரி. அவ்வளோதான் நம்ம ஆன்சர், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா சொன்ன விஷயம்? எக்ஸாம்பிள் 4.2 தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதுபடி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட திரும்பி அதே 60 தான்.
திரும்பி திரும்பி சொல்கிறேன்னு டென்ஷன் ஆக வேண்டாம். இங்கே திரும்பி பிரின்சிபல் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். என்ன ஃபங்க்ஷனை கொஞ்சம் மாற்றிட்டான். என்ன சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இப்போ இந்த ஒரு வேல்யூ கொடுத்து இது எக்ஸிஸ்ட் ஆகுமா, இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா, அப்படி எக்ஸிஸ்ட் ஆனால் அதோட பிரின்சிபல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சூச்சகமாக கேட்டிருக்கான். ஓகேவா? ஆகுமா ஆகாதா? இப்போ 2ன்னு கொடுத்துருக்கான். அதுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம டொமைனில் 2 இருக்கானா அப்படிங்கிறதான் யோசிக்கணும். இருக்கானா இல்லையா? நம்ம டொமைனில் 2 இருக்கானா? ஸோ அதை நம்ம ப்ராப்பராக எழுதுனா லெட் y இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x. எனக்கு வந்து x பிலாங்ஸ் டு -1லேருந்து +1க்குள்ளே தான் என்னோட டொமைனு. அப்போது 2ங்கிறது வந்து எனக்கு இந்த டொமைனில் கிடையாது, -1லேருந்து +1க்குள்ளே கிடையாது. ஸோ அதனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் த ரேஞ்ச். ஏன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் என்னால், இந்த பர்டிகுலர் டொமைனுக்குள்ளே இருந்தால் தான் என்னால் ரேஞ்சே பேச முடியும். அந்த எலமெண்ட்டே இந்த செட்டுக்குள்ளே இல்லை. ஓகேவா? இந்த செட்டுக்குள்ளேயே எனக்கு இல்லை. அப்போ நான் எப்படி ரேஞ்சை வந்து பேச முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இதோட முடிஞ்சு போச்சு இந்த கொஷினு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? டக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 4.3 தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கேயும் அதே விஷயம், அதே கருத்து. இப்போ நீங்கள் போடுவீங்களா? நான் வந்து ஒரு 3 கொஷின் கொடுக்குறேன். உங்களுக்கு போட தெரிஞ்சதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நான் திரும்பி போடுதேன். எப்படியும் அது போடுவேன் நான்.
ஓகே, நான் முடிச்சிட்டேன். நீங்கள் முடிச்சிட்டிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு டொமைன் சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டான். நார்மலாக நமக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்னால் டொமைன் சொல்ல முடியும், ஏன்னா எனக்கு ஈஸி. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு ஒய். தென் எஃப் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா -1லேருந்து +1குள்ளே இருந்திருப்பான், எனக்கு -π/2லேருந்து +π/2குள்ளே இருந்திருப்பான், அதாவது -9லேருந்து +90குள்ளே இருந்திருப்பான். இப்போது எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு எக்ஸுக்கு எனக்கு வந்து திடீர்னு கொடுடா அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து ஒரு டொமைன் வந்து அதுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நமக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டும்தான் இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டொமைன் வந்து இதுதான், ஓகேவா? அப்போது அதை வச்சுக்கிட்டு 1 <= இந்த ஈக்குவல் டு போட மறந்துடாதீங்க. இங்கே வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல இவன் இருக்கிற, அதாவது நம்ம எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல வந்து இவன் வந்து புதுசாக ஒரு ஆள் இருக்கான். அப்போ 2 - 3x² அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம், <= 1 அப்படிங்கிறத எழுதுவேன். இப்போது லைக்கு இங்கே வந்து 2ங்கிறது வந்து ப்ளஸில் இருக்குது, அதே இங்கேருந்து இங்கே போச்சுன்னா இது வந்து லைக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான்மா. -1 = 2 இங்கே இருக்கிறது இங்கே போச்சுன்னா வந்து உனக்கு என்ன கிடைக்கும்? -1. இங்கே இருக்கிறது இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகும், -2 = 0 அப்படின்னு எழுதுவீங்களே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து மைனஸாகவே போயிடும். அப்படி இல்லை நான் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, என்ன மேத்தமேட்டிக்கலாக நான் போகிறேன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, +2ன்னு இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆடு -2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து த்ரூ அவுட் த இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கல் வேயாக சொல்லணும்னா அப்படி கூட பண்ணலாம். இந்த இன்டர்வலில் த்ரூ அவுட்டாக -2 வந்து ஆட் பண்ண போகிறேன், ஓகேவா? அப்போது -2 -1 <= -2, இங்கே ஆல்ரெடி +2 இருக்குது, -3x² <= 1 -2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன், ஓகேவா? இப்படி பண்ணனா எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு -3 <= இங்கே இவன் 0 ஆயிடுவான். அப்போது எனக்கு -3x² <= -1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்திருப்பானா? ஏதாவது டவுட் இருக்கா? இன்னொரு விஷயம் தெரியும் என்னென்னா x² வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருப்பான். இந்த இடத்துல வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து எனக்கு வந்து -3 அப்படிங்கிறது வந்து மீன் பண்ணுது. இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்குது, நமக்கு அதுதான் விஷயம். ஸோ நெகட்டிவ் இருக்கனால நான் த்ரூ அவுட்டாக மல்டிபிள் பை -1 அப்படின்னு சொல்லிட்டு போடுதேன். அப்படி பண்ணச்சில் எனக்கு என்ன ஆகும்னா 3a, இங்கே இந்த சிம்பிளை இப்போதைக்கு இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன், 3x² 1 இப்படின்னு இருக்குமா? அப்போது எனக்கு வந்து இது <= இப்படி நான் இப்படியே கொடுத்தேன்னா, இதுவும் <= அப்படியே கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 3ஐ விட 1 பெருசாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? இந்த <= இப்படிங்கிறது வந்து இப்படி நம்ம போடுறோம்ல, அப்போது இப்போ இந்த சைடே நம்ம போட்டிருந்தோன்னா இதே மாதிரி இப்படி போட்டோன்னா 3ஐ விட 1 பெருசாக இருக்குது, 3ஐ விட 1 பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்துடும். அப்போ இது தப்பு தானே? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸால் நம்ம மல்டிபிள் பண்ணுனா, தெளிவாக கேட்டுக்கோங்க, மைனஸால் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் இந்த சைனை சேஞ்ச் பண்ணணும், இந்த பக்கம் இப்படி திருப்பி சேஞ்ச் பண்ணணும். புரியுதா? இப்போ அதை எப்படி எழுதலான்னா 1 <= 3x² <= 3a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம், ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே இருக்கிறது வந்து எனக்கு எக்ஸாக வரணும், அதுதான் என்னோடய எய்மு. அப்போ தான் இது எக்ஸாக இருந்தால் தான் அது எந்த இன்டர்வல்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ அதனால் இவன் வந்து எனக்கு 3 இருக்கான், அப்போது இது அதேமாரி x² இருக்கான். ஃபஸ்ட்டு
டிவைடட் பை 3 த்ரூ அவுட் த இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா டிவைடட் பை 3னா 1/3a லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு லெஸ் ஆர் ஈக்குவல் டு எனக்கு 1ன்னு சொல்லிட்டு கிடச்சிருப்பான். ஓகேவா? இப்போது எனக்கு வந்து ஸ்கொயர் இருக்கான். ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, ஸ்கொயர் ரூட் ஆன் த்ரூ அவுட் த இன்டர்வல். எப்படி ஸ்கொயர் ரூட் பண்ணுறேன், ஸ்கொயர் ரூட்டால் இந்த த்ரூ அவுட் இன்டர்வல் வந்து நான் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/3a இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. இப்போ நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து நமக்கு 1 தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். அதேமாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ங்கிறது வந்து இப்போ 3ன்னு ரூட் 3 தான் சொல்லிட்டு எழுதுவோம். அதே வந்து 1/3 அப்படிங்கிறது வந்து √1 டிவைட் பை √3ன்னு சொல்லிட்டு இப்படி பிரித்து எழுதலாம். அப்போது நமக்கு √1ங்கிறது வந்து 1 இப்படி எழுதிடலாம், √3ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் நான் இதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறேன், லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸுங்கிற இருக்கான் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம மாடுலஸாக எழுதலாமா? இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டினா மாட் எக்ஸை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேவா? எனக்கு வந்து ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி இருக்கனால மாட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுவேன். இந்த மாட் எக்ஸை வந்து எனக்கு வந்து பாசிட்டிவும் கொடுப்பான், நெகட்டிவும் கொடுப்பான். இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருப்பான், எக்ஸ் கிரேட்டர் தான் 0, எக்ஸு லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸை கொடுப்பான். ஓகேவா? மாட் எக்ஸுக்கான ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒரு ப்ராப்பர்ட்டியை உள்ளே கொண்டு வரேன், இவன் தான் அவன். இப்போ இவனை வச்சு நான் இன்ட்ரோவில் வந்து கம்பைன் பண்ணி கொண்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு இது வந்து 2 வகையாக பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். அதேமாதிரி இந்த இடத்துல இங்கே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0, எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி 2 வகையாக பிரிக்கலாம். ஓகேவா? லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒரு சைடில் போடுகிறேன். இப்போ அப்படி போகும்போது ஒன்று வந்து பாசிட்டிவ்ங்கிற போது எனக்கு இது நார்மல் எக்ஸாக தான் இருப்பான். அப்போது 1/√3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இந்த மாதிரி எழுதிடலாம். அதே வந்து உள்ளே இருக்கிற வந்து நெகட்டிவாக எக்ஸு லெஸ் தென் 0 அப்போனா நெகட்டிவ் வேல்யூ தான் அந்த எக்ஸை மீன் பண்ணுது. அப்போது 1/√3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். நமக்கு இங்கே உள்ளே வந்து எக்ஸாக வரணும். அப்போது எனக்கு வந்து உள்ளே இருக்க பாயிண்ட் வந்து எக்ஸாக மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இங்கே நெகட்டிவ் இருக்கான். அதனால் மல்டிபிள் த்ரூ அவுட் த இன்டர்வல் பை மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட்டாக மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது மைனஸ் 1/√3a இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாக மாறிடுவான், இங்கே வந்து -1 மாறிடுவான். அதேமாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், மைனஸால் மல்டிபிள் பண்ணால் சைன் மாறும். அப்போ இங்கே இப்படி சைன் மாறிடும். ஓகேவா? ஸோ தட் இஸ் -1 greater than or equal to x less than or equal to -1/√3 அப்படிங்கிறத வந்து நான் நிரூபணமாக எழுதிடுவேன். ஓகேவா? இப்போது இது எனக்கு ஒன் ஆஃப் த இன்டர்வலு. அதுக்கப்புறமா இவன் என்னதான் ஒன் ஆஃப் த இன்டர்வலு. ஏன்னா இவனும் எக்ஸ் இருக்கான், இவனும் எக்ஸ் இருக்கான். அப்போது அந்த 2 இன்டர்வலையும் நான் கம்பைன் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் என்னோடய ஹோல் இன்டர்வலையும் எனக்கு கிடைப்பான். ஸோ இப்போ நான் ஃபைனலாக என்ன தெரியுமா எழுதுவேன், therefore x belongs to மைனஸ் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் உள்ள எழுதிடுவோம். -1 சரி 1 இங்கே இப்படியே போட்டுக்கலாம். 1, -1/√3a யூனியனு இந்த ஒரு இன்டர்வலு 1/√3a, 1 அப்படிங்கிறத வந்து எழுதிடுவேன். என் எக்ஸு வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எழுதி ஆன்சரை முடித்து உங்கள் மிஸ்கிட்ட குத்துடலாம், இல்லை சார்கிட்டே குத்துடலாம். டீகே புரிஞ்சா? இப்போ அப்படியே இப்போ இதை முடிச்சிட்டோம். அப்படியே இப்போ எக்ஸசைஸு 4.2 இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா?